ஓகேம்மா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு CO அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்பன் மோனாக்சைடு கேன் பி ப்ரிப்பேர்டு பை த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது நம்ம கார்பனை எடுத்துக்கிட்டு குறைவான அளவு ஆக்சிஜன் கூட வினைப்படுத்தப்படும் பொழுது நமக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் இந்த கார்பன் மோனாக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் வித் ஏர். அப்போ நம்ம தொழிற்சாலையின் முறையில் பார்த்தீங்கன்னா தொழில் முறையில் அதிக அளவு நம்ம கார்பன் மோனாக்சைடு பெறணும் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கார்பன் கூட ஆக்சிஜனை சேர்க்குறோம். அப்போ அந்த ஆக்சிஜன் கூடவே நைட்ரஜனும் என்னவாயிருக்கும் அப்படின்னா சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் நைட்ரஜன் கேஸும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸுக்கு பேர் வந்து ப்ரொடியூசர் கேஸ், உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்டு வில் பி கண்டைன் நைட்ரஜன் கேஸ். கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும்போது நைட்ரஜன் கேஸும் கண்டைன் ஆகிருக்கும், சேர்ந்துருக்கும். இந்த கேஸ் ஆல்சோ அண்ட் மிக்சர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு இஸ் கால்டு ப்ரொடியூசர் கேஸ். இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்க்கப்படும் பொழுது கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. பட் ஆக்சிஜன் சேர்க்கப்படும் பொழுது நைட்ரஜன் கேஸும் அது கூட சேர்ந்துருக்கும். ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கலவைக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம், உற்பத்தி வாயு. இது வந்து ஒன் வேல கேட்பாங்க, இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் ப்ரொடியூசர் கேஸ் இஸ் பாஸ்டு த்ரூ எ சொல்யூஷன்ஸ் ஆஃப் காப்பர் 1 chloride அண்டர் த ப்ரெஷர் which result in the formations of copper chloride and carbonyl 2H2O என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ஸை உண்டு பண்ணுது. அதாவது இந்த கார்பன் இந்த ப்ரொடியூசர் கேஸ் கூட எதை சேர்க்குறோன்னா காப்பர் குளோரைடு, காப்பர் 1 chloride CuCl, காப்பர் 2 CuCl2 இல்லை CuCl, காப்பர் 1 chloride சேர்க்கப்படும் பொழுது ஒரு அண்டர் ப்ரெஷர், ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை உட்படுத்தப்படும் போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அட் ரெடியூஸ்டு ப்ரெஷர் தி சொல்யூஷன் ரிலீஸ் த பியூர் கார்பன் மோனாக்சைடு. அப்போ இந்த அழுத்தத்தை நம்ம கொடுத்த அழுத்தத்தை நம்ம குறைக்கப்படும் பொழுது நமக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு அது வெளியேற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் த பியூர் கார்பன் மோனாக்சைடு இஸ் ப்ரிப்பேர்டு பை warming methanoic acid with concentrated sulfuric acid which act as a dehydrating agent. இந்த ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸு. இது வந்து கேட்பாங்க 2 மார்க்ஸில். மெத்தனாயிக் ஆசிட்னு ஏன் சார் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கார்பன் இருக்குதுனால இது மெத்தனாயிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இது காமன்லி நோன் அஸ் ஃபார்மிக் ஆசிட், HCOOH, ஃபார்மிக் ஆசிட். இதை ஒரு கார்பன் இருக்கிறதுல மெத்தனாயிக் ஆசிட்னு சொல்கிறோம். அப்போ இது மெத்தனாயிக் ஆசிட்டை கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட்டை சேர்க்குறோம். அப்படி சேர்க்கப்படும் போது இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் வந்து என்னவா செயல்படுத்தப்படுறதுன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், நீர் நீக்கும் கரணியாக செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வெளியேறிடும், இதில் H2O வெளியேறிடும், மீதி இருக்கக்கூடிய H2SO4 அப்படியே இருக்கும். ஓகே, தென் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய பண்புகள், கார்பன் மோனாக்சைடுடைய பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் பாய்ஸ்னஸ் கேஸ். நிறமற்றவை, மணமற்றவை, நச்சுத்தன்மை உடையவை. இட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். இந்த கார்பன் மோனாக்சைடு ஓரளவுக்கு நீரில் கரையும் தன்மையினை பெற்றிருக்கிறது. இட் பர்ன்ஸ் இன் ஏர் வித் ப்ளூ ஃப்ளேம் ஃபார்மிங் கார்பன் டை ஆக்சைடு. இது காற்றுடன் காற்றுடன் சேர்ந்து எரியும் பொழுது நமக்கு நீல நிற சுடரை ஏற்படுத்துகிறது. அந்த நீல நிற சுடரில் என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ஏற்படுத்துகிறது. when carbon monoxide is treated with chlorine in presence of light, அதாவது கார்பன் மோனாக்சைடு கூட குளோரினை சேர்த்து லைட் HMU photons ஆர் சார்கோல் ஆர் கார்பன், சார்கோல்ன்றது கரித்துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சார்கோல், இட் ஃபார்ம்ஸ் எ பாய்சனஸ் கேஸ் கார்பனைல் குளோரைடு. இட் இஸ் கால்டு as பாஸ்ஜீன், அதாவது பாஸ்ஜீன் அதாவது பார்த்திங்கன்னா கார்போனைல் குளோரைடு COCl2 இஸ் கால்டு பாஸ்ஜீன். இதெல்லாம் கூட ஒன் வேர்டு கேட்பாங்க. இப்போ கார்பன் மோனாக்சைடு கூட குளோரின் கேஸை நம்ம லைட்டை செலுத்துகிறோமோ அல்லது சார்கோலோட நம்ம வினைப்படுத்தப்படும் பொழுது பாய்ஸ்னஸ் கேஸாக அது மாறுது.
It is a used synthesis of isocyanate. ஐசோசைனேட் தயாரிப்பதற்கு இந்த கார்பனைல் குளோரைடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. தென் கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் as a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இதை வந்து நம்ம மெட்டலர்ஜியில் நடத்தும் போதே இதை நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு அயான் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அயான் மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு இஸ் ஏ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆகுது அப்படின்றத நம்ம மெட்டலர்ஜிலே பார்த்தோம் எலிங்கம் டயக்ராமில். Okay, under high temperature and pressure, a mixture of carbon monoxide and hydrogen gives methanol. For example, பார்த்தீங்கன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்ததுன்னா அது அந்த கேஸுக்கு பேர் என்ன அப்படின்னா வாட்டர் கேஸ் அப்படின்றத நம்ம எங்கே படிச்சிருக்கிறோம் 11th ஸ்டாண்டர்டில் ஹைட்ரஜன் என்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. Under high temperature and pressure, the mixture of carbon monoxide and hydrogen. அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் சேர்க்கப்படும் பொழுது மெத்தில் ஆல்கஹால் உருவாகிறது. அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது சின் கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ் அல்லது தொகுப்பு வாயு அப்படின்றத இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கடுத்து in oxo process ethene is mixed with carbon monoxide and hydrogen gas to produce propanol. அதே போல் ஆக்சோ ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஈத்தின் கூட அதாவது எத்திலீன் C2H4 எத்திலீன் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் CH2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 கூட கார்பன் மோனாக்சைடு வித் ஹைட்ரஜன் சேர்க்கப்படும் பொழுது புரோப்பனேல் பெறப்படுகிறது. புரோப்பனால் இல்லை புரோப்பனேல், அதாவது இது 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிகைட் புரோப்பனால்டிகைட் சரியா. புரோப்பனால்டிகைட் ஆர் புரோப்பனேல் பெறப்படுகிறது அப்படின்ற பார்க்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் சிந்தசிஸ் ஃபிஷர்-ட்ரோஃபோஸ் சிந்தசிஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க ஆர் 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் கேட்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபிஷர்-ட்ரோஃபோஸ் சிந்தசிஸில் என்ன சார் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனும் சேர்த்து சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட் அல்கேன்ஸை வந்து ஹைட்ரோகார்பன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் பயன்படுத்தப்படுகிறது ஃபிஷர்-ட்ரோஃபோஸ் சிந்தசிஸ். ஓகே, த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வித் ஹைட்ரஜன் at a pressure of less than 50 atmosphere using metal catalyst at 500 to 700 Kelvin yield a saturated or unsaturated hydrocarbons. அப்போ நம்ம கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் கூட வினைப்படுத்தப்படும் பொழுது 50 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கீழே எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் மெட்டல் கேட்லிஸ்ட் பெல்லடியம், பிளாட்டினம், ஹைட்ரஜன், இந்த மாதிரி நிக்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்லிஸ்ட் மெட்டல் கேட்லிஸ்ட் எடுத்துக்கிட்டு 500 to 700 Kelvin நமக்கு ஹீட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விளைபொருள் சேச்சுரேட்டட் அதாவது நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாத அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்கள் பெறப்படுகிறது. தட் இஸ் கால்டு இங்கே அல்கேன் பெறப்படலாம், இங்கே அல்கீன் பெறப்படலாம். ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க CnH2n+2 அல்கேன், CnH2n என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அல்கீன். அப்போ அல்கீன் இஸ் ஏ அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அல்கேன் இஸ் ஏ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிஷர்-ட்ரோஃபோஸ் சிந்தசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் 50 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கீழே எடுத்துக்கிறோம். மெட்டல் கேட்லிஸ்ட் எடுத்துக்கிறோம். 500 to 700 Kelvin டெம்பரேச்சர் கொடுக்கப்படும் பொழுது நமக்கு சேச்சுரேட்டட் காம்பவுண்டாகவும் கிடைக்கலாம், அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டான ஹைட்ரோகார்பன்ஸ் பெறப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ஸ் நியூமரஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அதாவது இடைநிலை தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லுவோம். அதுங்க கூட இந்த கார்பன் மோனாக்சைடு சேர்ந்து அதிக அளவிலான அணைவு சேர்மத்தினை தருகிறது, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வந்து தருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் விச் த டிரான்சிஷன் மெட்டல், இங்கே மீல்னு கொடுத்துருக்குறாங்க, டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு வரணும், டி மிஸ்ஸிங். டிரான்சிஷன் மெட்டல் இஸ் இன் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ எப்பயுமே இதில் கார்பனைல் காம்பவுண்டு வந்து ஒரு டிரான்சிஷன் மெட்டல் கூட சேருது அப்படின்னா அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனைல் நிக்கல்ன்றது ஒரு மெட்டல், கார்பனைல்ன்றது வந்து நம்மளுடைய காம்பவுண்ட். இப்போ இந்த கார்பனைல் இந்த நிக்கல் கூட சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். எந்த மெட்டல் கூட சேர்ந்தாலும் சரி, இப்போ அயான் எதுனா இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இப்போ இது எப்படி சார் சொல்கிறோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 அப்படின்னா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சார் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதை எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6 அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து +4 பொட்டாசியம், இது X நமக்கு தெரியாது, ப்ளஸ் அடுத்தது சைனைடுன்றது -1. அப்போ இது 6 -1 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு -6 ஈக்குவல் டு 0. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க, எக்ஸ் மைனஸ் இது வந்து -6 இருக்குது, இங்கே +4 இருக்குது. அப்போ இதை நம்ம கழிச்சோம்னா என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை இது இந்த பக்கம் கூட கொண்டு போங்க, இந்த +4 இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வந்துடும் -4 ஆகிடும். இந்த +6 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும் -6 இந்த கொண்டு போனால் +6 மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த மாதிரி நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படின்னு பார்க்கும்போது கார்பனைல் சார்பம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட இது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இது 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது எதை சார் குறிக்குது அப்படின்னா அயான் மெட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆகுது சைனைடு கூட சேரும் பொழுது. அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் அயான் பார்த்தீங்கன்னா 3D குரோமியம் மேங்கனீஸ் ஃபெரஸ் 3D6 4s2 அப்படின்னா இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 போது இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அப்படின்றது வந்துடும். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஏன் அப்படின்னும்போது இதில் இருக்கக்கூடியது 3D8 நிக்கல் காப்பர் ஜிங்க். இப்போ 3D8 அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இழக்காது. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். எப்பயுமே ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் ஒரு டிரான்சிஷன் மெட்டல் கூட சேரும்பொழுது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர். அப்போ அதே மாதிரி அயான்ஸ் பெண்டா கார்பனைல் இந்த மாதிரி கேப் விடக்கூடாது. எழுதும்போது பார்த்தீங்கன்னா அயான் பெண்டா கார்பனைல்ன்றது வந்து சேர்த்து தான் எழுதணும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே இது மெட்டல் இது லிகாண்டு. இந்த மெட்டல் லிகாண்டோடைய நேம்ஸ் எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரிக்கக்கூடாது. நிக்கல் ஸ்பேஸே விடாமல் டி இங்கேயே ஆரம்பிச்சிடணும். நிக்கல் டெட்ரா கார்பனைல் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். தென் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இட் ஹாஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு நேர்கோட்டு வடிவம். இன் கார்பன் மோனாக்சைடு 3 electrons pair are shared between the carbon and oxygen. இப்போ ஒவ்வொரு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையிலே எத்தனை எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்குது? 3 electron pairs 3 ஜோடி எலக்ட்ரான்களை அது பங்கிட்டு கொள்கிறது. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் அது 3 electrons pairs வந்து ஷேர் பண்ணிக்குது. இந்த பாண்டிங் கேன் பி எக்ஸ்பிளைன்டு யூஸிங் தி மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. இது நம்ம மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம 11th டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். த CO பாண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.128 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தென் த ஸ்ட்ரக்சர் கேன் பி கன்சிடர் அஸ் த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஆஃப் தி ஃபாலோவிங் கேனானிக்கல் ஃபார்ம்ஸ். அப்போ இதோடைய எலக்ட்ரான்ஸ் எப்படி ரெசன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவிங் ஆகும் பொழுது ப்ளஸ்ஸை நோக்கி மூவிங் ஆகும் பொழுது இங்கே என்ன ஆகும்? டபுள் பாண்டாக மாறிடும். இப்போ டபுள் பாண்டாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகிடுது? இங்கே மீதி 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடுது.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் மீது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கார்பன் மீது மைனஸ் சார்ஜாக மாறிடுது. ஸோ இது கூட நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படின்றத கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு கார்பனும் ஆக்சிஜனுக்கு இடையில் அந்த கார்பன் மோனாக்சைடு 3 எலக்ட்ரான் பேர்ஸ் ஆர் ஷேர்டு பிட்வீன் தி கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஒவ்வொரு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான் பேர் ஷேர்டு ஆகிருக்கு, 3 எலக்ட்ரான்ஸ் பேர்ஸ் வந்து ஷேர்டு ஆகிருக்கு. 3 எலக்ட்ரான்ஸ் பேர்ஸ் 1 2 3 1 2 3. ஓகே, அதுக்கடுத்து இதோட இது ஸ்ட்ரக்சரை வந்து கார்பன் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையிலான பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1.128 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதோடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துருக்கோம், உடனிசு அமைப்புகளை நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, தென் யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இப்போ யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஈக்யூமோலார் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறோம். சரிசம அளவு கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம், நீர்வாயு. அண்ட் மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் என்னன்னு சொன்னோம், ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆர் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூல்ஸ். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலையில் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியத்துவமாக வந்து எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. தென் கார்பன் மோனாக்சைடு இஸ் எ குட் ரிடியூசிங் ஏஜென்ட். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா குட் ரிடியூசிங் ஏஜென்ட், அதாவது மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுது, அதாவது அயான் ஆக்சைடை அயானாக கன்வெர்ட் பண்ணுச்சு. தென் கேன் ரெடியூஸ் மெனி மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல். தென் கார்பன் மோனாக்சைடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லிகாண்ட். அதே இப்போ தான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டில் ஃபஸ்ட் டாப்பிக்கில் இதில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு இஸ் என்ன லிகாண்ட், இம்பார்ட்டன்ட் லிகாண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல் கூட டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டே ஃபார்மேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து கார்பன் டை ஆக்சைடு.